வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான கம்பு தோசை செய்ய போகிறோம். இந்த கம்பு தோசை செய்கிறதுக்கு நமக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம சூப்பராக நல்ல சத்தான கம்பு தோசையை ரெடி பண்ணிடலாம். இந்த கம்பு மாவு கூட நம்ம இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இந்த தோசை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கம்பு மாவை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த தோசை பண்ணுறதுக்கு நாள் நைட்டே கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இது எல்லாத்தையுமே நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம இதிலேருந்து 1 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு கம்பு மாவை நம்ம யூஸ் பண்ணி தோசை பண்ணுறதுனால அதே 1 கப் அளவுக்கு நம்ம கொண்டக்கடலையும் பச்சைப்பயிரையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ ஊற வச்ச பொருள்லேருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து 1 கப் அளவுக்கு நான் பயிரை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பச்சை மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பொருளெல்லாம் நம்ம கம்பு மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சு நல்லா காஞ்ச பிறகு நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு. இதை நம்ம தோசையாக ஊற்றி தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை சேர்த்து மூடி போட்டு நம்ம வேக வச்சாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமுமே நல்லா வெந்து வரட்டும். நாம் கம்பு மாவு கூட கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இது எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சி செய்கிறதுனால நல்லாவே தோசை நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இது கூட சாம்பார், தேங்காய் சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல ஹெல்தியான கம்பு தோசை ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.